தினக்காற்று செய்திகள். விருதுநகர் அருகே உள்ள குமாரலிங்காபுரத்தில் கண்மாயில் அனுமதியின்றி மணல் அள்ளியதாக கடந்த ஜனவரி 28ஆம் தேதி ஜேசிபி வாகனம் மற்றும் லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனையடுத்து கனிமவள திருட்டை தடுக்க தவறியதாக சாத்தூர் வருவாய் வட்டாட்சியர் ராமநாதனை சஸ்பெண்ட் செய்து கலெக்டர் ஜெயசீலன் புதன்கிழமை உத்தரவிட்டார். மேலும் சாத்தூர் மண்டல துணை வட்டாட்சியர் வருவாய் ஆய்வாளர், கிராம நிர்வாக அலுவலர், உதவி வேளாண்மை அலுவலர், மேலும் நீர்வளத்துறை உதவி பொறியாளர் உள்ளிட்ட 7 பேரை சஸ்பெண்ட் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இதனையடுத்து வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியை புறக்கணித்து நேற்று 1-3-2-25 காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். இன்றும் 2வது நாளாக பணியை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். விருதுநகர் மாவட்டம் முழுவதும் உள்ள 10 வட்டாட்சியர் அலுவலகங்கள், அருப்புக்கோட்டை, சாத்தூர் ஆகிய வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகங்கள் உள்ளிட்ட இடங்களில் பணிபுரியும் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சங்க மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கம் தலைமையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருவாய் அலுவலர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தினால் வருவாய்த்துறை பணிகள் பாதிக்கப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் குமாரலிங்கபுரம் பகுதியில் கடந்த 6 மாதமாக நடைபெற்ற கனிமவள கொள்ளை தெரிந்தும் அதை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் இருந்த மேலதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் கீழ்மட்ட அதிகாரிகள் மீது மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் இதில் அரசியல் தலையீடும் ஆட்சியரின் தலையீடும் இருப்பதாகவும் இதைத் தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்டுள்ள தற்காலிக பணி இடைநீக்கத்தை மாவட்ட ஆட்சியர் திரும்ப பெறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கம் தெரிவித்தார். விருதுநகர் செய்திக்காக செய்தியாளர் பாண்டியராஜன். வருவாய்த்துறை அலுவலர் சங்க தலைவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு இருந்தே கனிம கொள்ளை நடந்து தெரிந்தும் இதை நடவடிக்கை எடுக்க மறுத்த மேலதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் கீழ்மட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதில் அரசியல் தலையீடும் மாவட்ட ஆட்சியரின் தலையீடும் உள்ளது. இது தொடர்பாக எங்களது அலுவலர்கள் மீது எடுக்கப்பட்ட பணி நீக்க தற்காலிக பணி நீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும். ரத்து செய்யும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்பதை மாநில அரசுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கனிமவள கொள்கையை தடுத்து நிறுத்தாமல் இது சம்பந்தமாக வெளியில் தெரிந்தவுடன் மீடியாவுக்கு தெரிந்தவுடன் மாவட்ட ஆட்சியர் கீழ்மட்ட அதிகாரிகள் மீது தற்காலிக பணி நீக்கம் செய்துள்ளார்கள். இதை நாங்கள் எங்களுடைய வருவாய்த்துறை கூட்டமைப்பு சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். எனவே இதை ரத்து செய்யும் வரை நாங்கள் போராடுவோம். நேற்று முதல் ஆரம்பித்த இந்த தொடர் போராட்டம் இன்றும் நடைபெறுகிறது. தொடர்ந்து நடத்துவோம். இந்த கூட்டமைப்பு சார்பாக நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விஷயம் தொடர்பாக உங்கள் அமைச்சர்கிட்ட தகவல் தெரிவிச்சிருக்கோம். நாங்கள் தெரிவிக்கலை. நாங்கள் அரசு ஊழியர் என்பதனால நாங்கள் அரசு சார்ந்து தான் மாவட்ட ஆட்சியர் தான் எங்களுக்கு தற்காலிக பணி கொடுத்துருக்காரு. நாங்கள் அவர்கிட்ட தான் போய் முறையிட்டோம். அவர் எங்களுக்கு சரியான பதில் சொன்னோம்.